அழைத்தவர் உண்மையுள்ளவர். He that has called us is a faithful. அவர் அப்படியே செய்வார். He will do it. நீ சோர்ந்து போகாதே. Do not feel discouraged. நீ கலங்கி போகாதே. Do not feel troubled. நீ அதைரியப்பட்டு போகாதே. And do not lose heart. என்னை அழைத்த ஒரு உண்மையுள்ளவர் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். And keep on telling, he that has called me is faithful. என்னை அழைத்த ஒரு உண்மையுள்ளவர். He that has called me is faithful. எந்த விதத்தில் உங்களுக்கு பிசாசு போராடி கொண்டிருக்கிறானோ அந்த காரியத்தில் பிசாசை பார்த்து சொல்லுங்கள், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். In which matter the devil is striving with you, you tell that devil, he that has called me is faithful. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். He that has called me is faithful. என்னுடைய ஆவியையும் என்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய சரீரத்தையும் குற்றமற்றதாக அவர் நிறுத்துவார். And he will preserve blameless. கடக்க முடியாத பாறைகளில் கடந்து சென்றிட கடக்க முடியாத பாறைகளில் கடந்து சென்றிட என்னை கண்மலை வெளிப்பேன் பாதுகாத்து நான் என்னை கண்மலை வெளிப்பேன் பாதுகாத்து நான் திருவையாலே நிர்மூலமானது நின்று நிலைப்பது வலுவாமல் இருப்பது இருமையே நிர்மூலமானது நின்று நிலைப்பது வலுவாமல் இருப்பது இருமையே மட்டும் ஜீவிப்பதும் இனியும் வாழ்வதும் இருமைதான் இம்மட்டும் ஜீவிப்பதும் இனியும் வாழ்வதும் இருமைதான். ஸ்தோத்திரிப்போ ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நாம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதித்து அந்த வழியில் எளிதாக கடந்து வரும்படி அளவில்லாத அவருடைய கிருபையை தந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறபடினால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்னால் முடியாது என்று சொல்லுகிற நேரமெல்லாம் அவர் நம்மை தூக்கி அவருடைய தோளில் வைத்துக் கொண்டு அவர் ஒருவரே நடந்து வந்தார். அந்த கடினமான பாதைகளை எல்லாம் நாம் அல்ல கர்த்தரே கடக்க செய்தார், கடந்தார். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வயிற்றில் உற்பத்தியான நேரம் முதல் நம்மை ஏந்த ஆரம்பித்து நம்முடைய முதிர் வயது வரைக்கும் ஏந்தி தாங்கி சுமந்து பாதுகாத்த ஆண்டவர் இனிமேலும் அப்படி செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறபடினால் அவருடைய வாக்கு தத்தங்கள் மரண பரியந்த நமக்கு உண்மையாக இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாட்களிலே இங்கே உள்ள எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு ஊழியரையும் ஆண்டவர் பாதுகாத்தார். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்போது பிரயாணத்தை கர்த்தர் பொறுப்படுத்தோடு அங்க உள்ள ஊழியர்களை எல்லாம் ஆண்டவருடைய மனதின்படி செய்து நிறைவேற்றப்பட அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாட்களுக்கு பிறகு இந்த முழு சென்ட்ரல்ல உள்ள எல்லா ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாருடைய
ஜீவியத்திலேயும் நல்ல ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். ஊழியங்களில் எல்லாம் ஒரு பெரிய செழிப்பை தர வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி முந்தின நாட்களை விட இனி உள்ள நாட்கள் எல்லா பகுதியிலேயும் இந்த ஊழியங்களையும் ஜனத்தை ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேண்டிய ஏராளமான கிருபைகளை தந்து இனிமேல் உள்ள நாட்களில் எல்லா விதத்திலும் இந்த ஊழியங்களை ரெட்டிப்பாய் பல மடங்கு கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் செய்து கொண்டு எல்லா ஜனத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்க அவருடைய சரீரத்திலே நல்ல ஆரோக்கியத்தை தந்து கர்த்தர் அவரை மிகவும் பிரயோஜனப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஊழியர்களும் விசுவாசிகளும் கோடை காலத்தில் உறைந்த மழையில் குளிர்ச்சியை போல நடத்துகிற தேவ ஊழியர்களுக்கும் கர்த்தருக்கும் இருதயத்துக்கு குளிர்ச்சியாய் நடந்து கொள்ள எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருகை மிக 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 சமீபம். ஆனால் இரவும் பகலும் அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே ஆசையோடு மற்ற எல்லா சிந்தைகளுக்கு விலக்கி இந்த ஒரு சிந்தையில் எல்லா ஊழியர்களையும் விசுவாசிகளையும் ஆண்டவர் ஸ்திரப்படுத்த முடியாத ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் கர்த்தருக்கு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Heavenly Father, we praise and thank Thee for this blessed time, O Lord. Lord, You brought dear Center Pastor over here and did wonderful ministry. You did mighty things, marvelous things through him. Father, we praise and thank Thee, O Lord. He was a blessing channel to this whole center. Father, we praise and thank Thee, O Lord. According to Your will, You are leading him to the second Rabat. Be with him, do wonderful things, marvelous things. He should be a blessing channel, blessing to every, O Lord, servants of God and believers, O Lord. Lord, use him mightily, O Lord, taking by Your hands and use him mightily, O Lord. He was a comfort, Lord, to everyone over here continuously. Lord, be with him, satisfy him with Your goodness, O Lord. All the days of his life, goodness and mercy should follow him, O Lord. Keep him in good health and strength, O Lord. Exalt him, Lord, honor him, Lord, thank You for this ministry, wonderful ministry You have done over here continuously. Lord, wonderful ministry everywhere he goes, You are with him, O Lord. Father, we praise and thank Thee, O Lord. Those who are over here, bless them. We commit ourselves into Your holy hands. We commit our dear pastor into Your hands. Bless him, keep him, use him mightily. In the sweet and loving name of Jesus, we ask Thee, Father. Amen. குடும்பங்களை அழைக்க நாடுகள் கலந்து கொண்ட பாதுகாப்பு குடம்பி ஆண்டு ஜனங்களுக்கு ஆசிரமம் ஜனத்துக்கு ஆசிரம் வந்து இங்கிருந்து கொண்டு வந்து அடையாளம் கொண்டு வந்து அவர்கள் செல்வி எல்லா ஊழியர்களும் பேச கொண்டிருக்கிறார். ஒரு ஊழியத்தை ஆசீர்வாதமாக வைத்திருந்து கட்டாவை இப்பொழுது தேவஸ்தோடு அங்கு கொண்டு போக நிறைவேற்றி அந்த ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமாக வச்சுக்கொள்ளும். விசேஷம் அவர்களோட பிரயாணங்கள்லாம் கற்றுக்கூடங்கள் எல்லாம் கொண்டு காவல்சியம் கொண்டு போனவுக்கு நிறைவேற்றி ஆசீர்வாதமாக பலப்பட்டு சுமர்ப்பவர் ஒரு ஆதிக்கப்பவர் எல்லாம் முடிஞ்சமான பலப்படுத்த முடியாத வேண்டுகிறோம் சுவாமி. எல்லாவற்றின் மேலே கட்ட சீக்கிரம் வரப்போது அங்கே இருந்தால் மற்ற ஆளுமை சொல்லி கருத்தோடு காணப்படுகிறது. கத்தோடு சிறுமையாக வேண்டிக் கொள்வோம். கரங்களை ஒப்படைக்கிறோம் காட்டுவோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஸ்தோத்திரிப்போம். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற ஒரு அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கிறபடியால் அவர் அப்படியே செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மேல
சமாதானம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதா. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். Truly we are the blessed people. அந்த நிலையான நகரத்துக்கு இலவசமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவாகிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரே. Freely the Lord has chosen us through his Father, through Jesus Christ, that we might attain the kingdom. நாம் அதற்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We should be very grateful unto God for this. ஒருபோதும் நாம் அந்த நன்றியை மறந்து விடக்கூடாது. At no time we should forget this thankfulness in our heart. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. For here have we no continuing city. வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். And we seek one to come. அந்த நகரம் சீக்கிரத்திலே வெளிப்பட போகிறது. That city is going to appear very soon. இயேசு கிறிஸ்து அந்த நகரத்துக்குள்ள நம்மை கொண்டு போகும்படி மத்திய வானத்திலே வெகு சீக்கிரம் வெளிப்பட போகிறார். And our Lord Jesus Christ is going to appear very soon in the mid-air in order to gather us. அன்றைக்கு நாம் உயிரோடு இருந்தால் மறுரூபமாகி மத்திய வானத்தில் போய் அவரை சந்திப்போம். On that day, if we are alive, we will be transformed and meet him in the mid-air. என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்கு சமர்ப்பிக்கிறேன். Lord, I give my life to you. என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம் அனைத்தும் உமக்கே சொந்தம். My spirit, my soul, my body all belong to you. இனி என்னுடைய விருப்பம் அல்ல. Hereafter not my will, Lord. உம்முடைய விருப்பம் எதுவோ அது என்னிலே நிறைவேறட்டும். Whatever is your will, let that be fulfilled in my life.